பெங்களூருவில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் புதிதாக 3 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அதில் பயணம் செய்தார். ஆர்வி சாலை முதல் பொம்மச்சந்திரா வரை 19 கிலோமீட்டர் தூரம் மஞ்சள் வழித்தடத்தில் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் உடனிருந்தார். உத்தரகாண்ட் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு வழங்கிய ரூபாய் 5000 நிவாரணத்தை புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் தாராளி மற்றும் ஹர்ஷல் கிராமங்கள் உள்ளிட்டவை கடுமையான சேதத்தை சந்தித்தன. இந்த சூழலில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான அரசு உடனடி உதவியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ரூபாய் 5000 காசோலைகளை வழங்கியது. இந்நிலையில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிவாரணம் தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்துடன் ஒப்பிடும்போது மிக குறைவு என்று அதை மக்கள் புறக்கணித்துள்ளனர். வீடுகள், கடைகள் என அனைத்தையும் இழந்த தங்களுக்கு இந்த உதவி அவமானகரமானது என்று கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது உடனடி நிவாரணத்திற்காக வழங்கப்படும் இடைக்கால உதவி மட்டுமே என்று கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் தமிழகத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தனியார் கல்லூரியில் படித்து வரும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற இளைஞர் தனது பிறந்த நாளை கொண்டாட நண்பர்கள் 15க்கும் மேற்பட்டோருடன் புதுச்சேரிக்கு சென்றுள்ளார். பின்னர் மிஷன் வீதியில் உள்ள மதுபான பாருக்கு சென்று மது அருந்திய நிலையில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அனுப்புமாறு நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். இதையடுத்து பவுன்சர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் அவர்களை வெளியேற்றதால் இருதரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த பவுன்சர் ஒருவர் சமையல் அறையிலிருந்து கத்தி எடுத்து சென்று கல்லூரி மாணவரையும் பட்டதாரி இளைஞரையும் குத்தியுள்ளார். இதில் பட்டதாரி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கல்லூரி மாணவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலையில் தொடர்புடையதாக அசோக்ராஜ், பவுன்சர்கள், ஹோட்டல் ஊழியர்கள் என 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபுட்டேஜ் பார்த்து நம்ம ஒன் பை ஒன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த ஸ்கஃபல்ல இன்வால்வ்டோ எல்லாரையும் சொல்லுங்கள். அது சர்வீஸ் கேப்டன். கிச்சனில் இல்லை, இந்த சர்வீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. சர்வீஸும் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களையும் மேனேஜ் பண்ணுவாங்க. சிகிச்சை பெற்றவர் எப்படி இருக்காரு? சிகிச்சை இப்போ வந்து பேச முடியாத நிலைமையில தான் இருக்காரு. அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.